رفيق الدرب إني أذكر الفضل وأثني يا رفيق الدرب إني أذكر الفضل وأثني إنها لحظات شكر وامتنان لك مني إنها لحظات شكر وامتنان لك مني. கணவனோடு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்பது பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஏனைய மார்க்கம் ஏனைய மதங்கள் சொல்லாத கொள்கைகள் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவாகவே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் இது ஒரு முதல் அம்சம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஆண்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். காரணம், உடல் ரீதியாகவே அல்லாஹு தஆலா ஒருவரை விட ஒருவரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், ஒருவரை விட இன்னொருவரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இயல்பிலேயே கொஞ்சம் சக்தி கூடுதலாக அல்லாஹு தஆலா அமைத்திருப்பதனாலும் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களது சொத்துக்களில் இருந்து அவர்கள் செலவழிப்பதனாலும், மனைவிக்காக தங்களது சொத்துக்களில் இருந்து அவர்கள் செலவழிப்பதனாலும் அவர்கள் தான் நிர்வாகிகள், அவர்கள் தான் குடும்பத்துடைய நிர்வாகிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இதுதான் என்று முடிவெடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. இதுதான் என்று தீர்மானிக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. குடும்பத்திலே ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் அந்த வீடு எப்படி அமைய வேண்டும் என்று மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டாலும் முடிவெடுப்பது கணவனது கையில் தான் இருக்கும். அந்த சாப்பாடு விஷயங்களை வீட்டிலே இப்படித்தான் சமையல் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த மனைவி ஆலோசனையாக சொன்னாலும் சமைப்பது அவராக இருந்தாலும் முடிவெடுப்பது கணவனாகத்தான் இருக்கும். அதுபோன்று ஒரு இடத்திற்கு போவதா வருவதா, குழந்தை விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது, இந்த பாடசாலையில் போடுவதா அந்த பாடசாலையில் போடுவதா, செலவினங்களை எப்படி வைத்துக் கொள்வது என்பது போன்றதெல்லாம் என்னதான் மனைவியின் ஆலோசனை கேட்டாலும் முடிவு என்பது கணவனது கையில் தான் இருக்கும். அல்லாஹு தஆலா அதற்கு காரணம் சொல்லுகிறான், மனைவிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் உலகத்தில் சரி வராது. இயல்பிலேயே கணவன் ஆண் பலமானவன், சக்தி உள்ளவன், சக்தி உள்ளவன் இருக்க சக்தியற்றவனிடத்தில் முடிவெடுக்க கூடிய அதிகாரத்தை கொடுக்க முடியாது. இரண்டாவது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், செலவழிக்கின்ற பொறுப்பும் செலவழிக்கின்ற தகுதியும் இந்த ஆண்களுக்கு இருப்பதனாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனால் சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஆண்கள் தான் நிர்வாகிகள் என்றால் பொதுவாக எங்கே எடுத்தாலும், அது எந்த இடத்தை எடுத்தாலும் நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும், சில நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும். அது மனிதனுடைய இயல்பிலே உள்ளது. ஒருவரை விட ஒருவர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால், தந்தை இருக்கிறார், மகனை நிர்வகிப்பவர் யார்? தந்தை. மகனை நிர்வகிப்பவர் யார்? தந்தை. அவர் எல்லா மகனுக்கு அடிக்கின்ற பொழுது எல்லாமே நீதியாகத்தான் அடிக்கிறாரா? கோபத்தில் அடிக்கிறாரு. ஒரு புள்ள பிழை செஞ்சா அடிக்கின்ற பொழுது ஒரு அடியோட நிப்பற்றது இல்ல, கோபத்துல கண்ட மாதிரி அடிச்சு உதஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட இறக்கம் தானே என்ன செய்யற கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சமாதானப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயல்பிலேயே அவனுக்கு தெரியுது, ஏண்ட புள்ள எனக்கு கீழே உள்ள புள்ள, நான் இந்த புள்ளையோட இறக்கமா இருக்கேன்னு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு தவறு விடுகின்ற பொழுது அல்லது இவருக்கு கோபம் வருகின்ற பொழுது எடுக்கின்ற எக்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா புள்ளைக்கு சந்தேகம் வரும், என்னது பாப்பா இப்படி அடிக்கிற, என்னோட இறக்கம் இல்லையோ, மனுஷ குணம் இல்லையோ என்று பிள்ளைக்கு சந்தேகப்படுகின்ற அளவுக்கு பாப்பா என்ன செஞ்சு கொள்வாரு, நடந்து கொள்வார். காரணம் என்னன்னா அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் என்னதான் இறக்கமா இருந்தால், அன்பாக இருந்தால், நீதியாக இருந்தாலும் சில பொழுதுகளில் அதிகாரத்தை என்ன செய்வாரு, தவறான அமைப்புல யூஸ் பண்ணுவாரு. கோபத்துல வீட்டுக்கு வருவாரு, மனைவி நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவா, ஆனா வந்த கோபத்தால் என்னது, பொம்பளைண்டா பொம்பளை மாறிடுன்னு என்ன செய்வாரு, இவர் சொல்லிடுவாரு, இவர் ஒரு வசனம் சொல்லுவாரு. காரணம் அதிகாரம். அவர் அதிகாரத்தோடு இருப்பது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அதனால் பெண்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குடும்பத்தில் கணவன் பொறுப்பெடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதனால், கணவன் தான் செலவழிக்க வேண்டும் என்ற முழு பொறுப்பும் கணவனது கையில் இருப்பதனால் சில பொழுதுகளில்
எனக்கு அநியாயம் என்று நான் நினைக்கக்கூடிய அளவில் சில அதாவது அதிகார ரீதியான சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். 100% கணவனை என்ன செய்ய முடியாது, எனக்கு நீதியாகவே நடப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது. எனக்கு நீதியாகவே நடப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். காரணம் அதிகாரம் அவன் பக்கம் இருப்பதனால் கொஞ்சம் மாறி நடப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, இதை நாங்கள் மாறி நடப்பான் என்று என்ன பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதென்றால் எதில் துஷ்பிரயோகம் செய்வான்? மனைவிட குடும்பத்துக்கு சார்பாக இருக்க மாட்டார். இது ஒரு இயல்பான நிலை. எப்படியாவது மனைவிட குடும்பத்துக்கு 4-5 குறை விளங்கும். ஒரு மரியாதைக்காக ஒழுங்கா வைக்கிறாங்களா, ஒருத்தர் பேசுறாங்களும் இல்ல, ஒன்றும் ஒழுங்கா நடக்கல, மத்த எனக்கு வேலை இருக்குது, வேலை வெட்டி இல்லாமல் எனக்கு இருக்கலாது, இவரோட பேச்சுக்கள் எப்படியெல்லாம் நடக்கும் விளங்குறதுக்கு சொல்றேன். அவர் போயிடுவாரு. மனைவி பாப்ப என்னடா நம்மட உம்மா, ஏண்ட தம்பி, ஏண்ட தங்கச்சி, இந்த வீட்டுக்கு எனக்கு வந்துக்கலாம், இவருக்கு இவ்வளவு அதிகாரம் வைக்கிறாரு, இவர் என்ன பெரிய பிஸியா வைக்கிறாரோ தெரியும் தானே எனக்கு மனைவி நினைப்பான். இந்த இடத்துல நீங்க எதிர்த்து பேசினீங்க என்று சொன்னால், மாறி பேசினீங்க என்று சொன்னால் ஒரு காலம் உங்களால் வெற்றி வர இயலாது. இதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் தொடர்ந்து போக வேண்டும் என்றால், கணவனோடு வாழ வேண்டும் என்றால் மனைவி அதை புரிந்து கொண்டு மன்னித்து சமாளித்து போக வேண்டும். கணவன் எப்படி மனைவியுடைய சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி இல்லாமல் நடப்பது, நன்றி மறப்பது, நிராகரிப்பது, இவ்வளவு செஞ்ச என்ன செஞ்சீங்க என்று கேட்பது, இதெல்லாம் மனைவியுடைய இயல்பு. இதையெல்லாம் கணவன் எப்படி பொறுத்து கொண்டு போக வேண்டுமோ அதுபோன்று கணவனுடைய சில இயல்புகளை மனைவி பொறுத்து கொண்டு போக வேண்டும்.